நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் அடிக்கடி கேட்குற மாதிரி வாஸ்துக்கும் பக்காவாக இருக்கிற மாதிரியான ஒரு வீடு பார்க்க போகிறோம். வாஸ்துக்கும் பக்காவாக இருக்குன்னா வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் தான் முடியும். இன்றைக்கி நம்ம வடக்கு பார்த்த மாதிரியான ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் டபுள் கார் பார்க்கிங்கோட கட்டியிருக்கிறாங்க. 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் எப்போவுமே பொதுவாக சிங்கிள் கார் பார்க்கிங்கோட தான் நம்ம வீடுகள்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இங்கே கிரவுண்ட் ஃப்ளோரில் 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2 கார் நிறுத்தலாம். 16க்கு 16ங்கிற அளவில் ஒரு பெரிய கார் பார்க்கிங்கோட அமைஞ்சிருக்கிற மாதிரியான ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 2 BHK வீடுங்க. 2 BHK வீடுனா ஒரு மாஸ்டர் பெட்ரூமு, ஒரு கிட்ஸ் பெட்ரூமு, ஒரு கிச்சனு, 3 டாய்லெட் கம் பாத்ரூமோட அமைஞ்சிருக்கிற மாதிரியான ஒரு வீடு. அது போக நம்ம முன்னாடியே சொன்னல டபுள் கார் பார்க்கிங் இந்த வீட்டில் இருக்குது. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக மினிமலிஸ்டிக்கான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் வந்து பர்பிள் கலர் காம்பினேஷனில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அது போக இந்த ஃப்ரண்ட் சைடில் வரக்கூடிய அந்த சன் சைடுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பர்பிள் கலர் கொடுத்துருக்கிறது எலிவேஷனை வந்து இன்னும் ஹைலைட்டாக கட்டுது. இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து கார் பார்க்கிங்கான கேட். 2 கார் கூட நீங்கள் தாராளமாக உள்ளே கொண்டு போகிறக்கு வசதியாக ஃபோல்டபுள் டைப்பில் ஒரு 2 கேட் கொடுத்துருக்குறாங்க. ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் எம்எஸ்டியில் வந்து ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கிறாங்க. கேட்டோட டிசைன்ஸும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியே நீங்கள் 2 காரை கொண்டு வந்து அழகாக நிறுத்திக்கலாம். 2 கார்னால் 2 செடான் காரே நிறுத்திக்கலாம். அந்த அளவுக்கு வந்து பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து நல்லா பெருசாகவே இருக்குது. நம்ம எக்ஸ்டீரியரில் பார்த்த அந்த பர்பிள் கலர் காம்பினேஷனை மேட்ச் பண்ணுற மாதிரி இந்த பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ஹெவி டியூட்டி பார்க்கிங் டெயில்ஸ் பர்பிள் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு மட்டும் இல்லை, வாலுக்கும் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் காம்பினேஷன்லேயே வந்து நமக்கு மேட் ஃபினிஷிங்கில் இருக்க மாதிரியான செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் வந்து நிறையா ஸ்பாட் லைட் இருக்குங்க. இதே பார்க்கிங் ஸ்பேஸில் ஜனமூலையில் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கு போர்வெல் வாட்டர் சம்பிளாக இருக்குது. வீட்டை சுற்றி செட்பேக் ஸ்பேஸ் இருக்குங்க. ஃப்ரண்ட் சைடில் தான் பார்த்தீங்கன்னா இந்த சைட்டோட எட்ஜ் வரைக்கும் எடுத்துருக்காங்க. அது போக வீட்டோட லெஃப்ட் சைடில், பேக் சைடில், ரைட் சைடுன்னு எல்லா சைட்லையும் பார்த்தீங்கன்னா செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட் வாலே இருக்குது தனியாக. இங்கே வந்து நமக்கு அவுட்டரில் வந்து ஒரு அவுட்டர் பாத்ரூம் இருக்குது. அது போக டெரஸ் போகிறக்கான ஸ்டார்கேஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நான் அப்புறம் காமிக்கிறேன். முதல்ல நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம். வீட்டுக்குள்ளே போகிறக்கான அந்த டோர் வந்து வடக்கு பார்த்த மாதிரியான டோர். இது வந்து வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கட்டப்பட்ட வீடுங்கனால டோர் வந்து வாஸ்துப்படி வடக்கு பார்த்த மாதிரியே கொடுத்துருக்காங்க. தேக்கு மரத்தில் இருக்குங்க. மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் இருக்குது. சைடில் வரக்கூடிய அந்த சேஃப்டி கிரிலுக்கும் பார்த்தீங்கன்னா அழகான பூ டிசைன் மாதிரியான அடிஷனல் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மெயின் டோருக்கு வந்து 2 படிக்கட்டு ஏறி போகிற மாதிரி பிளான் பண்ணி படிக்கட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கிரனைட் ஒர்க் செஞ்சுருக்கிறாங்க. நம்ம அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்துடலாம். வீட்டுக்குள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது 10க்கு 20ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியாவில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. நிறையா லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த சோஃபா நம்ம யூ ஷேப் சோஃபா, எல் ஷேப் சோஃபாலாம் போட முடியாது. இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப கன்ஜஸ்டடாக ஸ்பேஸ்லாம் வந்து கன்ஜஸ்டடாக மாறிடும். அதுக்கு தகுந்த மாதிரி லிவிங் ஏரியாவை பிளான் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் நமக்கு டிவி யூனிட் வரும். உங்களுக்கு அப்படியே பேக் சைடில் தான் நம்ம யூ ஷேப்பில் அழகாக சோஃபா போட்டுக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சோஃபா, ஒரு ஆள் உட்கார மாதிரி, இங்கே ஒரு 3 பேர் உட்கார மாதிரி, இங்கே ஒரு 3 பேர் உட்கார மாதிரி யூ ஷேப்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய சோஃபா செட் போட்டுக்கலாம். ஆப்போசிட்டில் நம்ம டிவி ஃபிக்ஸ் பண்ணுவோம். சீலிங்கு பார்த்தீங்கன்னா நமக்கு லிவிங் ஏரியாவில் நிறையா ஸ்பாட்லைட் கொடுத்துருக்குறாங்க. வீடு ஃபுல்லாமே ஃப்ளோரிங்க்கு இங்கே நம்ம பார்க்குற மாதிரி தான் ஹை கிளாஸியான வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. 2x4 சைஸில் இருக்கக்கூடிய கிளாஸியான டைல்ஸும் டெயில் ஒர்க் வந்து லே பண்ணியிருக்கிறாங்க. லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது, இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6x6 இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெஞ்ச் டைப் ஜன்னல் மரத்துலேயே கொடுத்துருக்குறாங்க ஃப்ரண்ட் லுக்குக்காக. இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு யூபிவிசி ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லிவிங் ஏரியாவில் ஸ்டோரேஜுக்கு வந்து இங்கே நமக்கு கடப்பாக்கள் யூஸ் பண்ணி ஷெல்ஃப் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து லிவிங் ஏரியாவோட தெற்கு பக்கம் அந்த வீட்டோட தென்கிழக்கு கார்னரில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிச்சனுங்க. கிச்சன் போகிற வழியில் இருக்கக்கூடிய அந்த என்ட்ரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சிவில் ஒர்க்லேயே ஒரு டிசைன் ஆர்ச் மாதிரி இருக்குது, மேலே நல்லா இருக்குது. அது போக இந்த வால்க்கெலாம் பார்த்தீங்கன்னா உட்டன் லுக்கில் இருக்கக்கூடிய பெயிண்ட் ஒர்க்கு உட்டன் கிரெயின்ஸ் வர மாதிரியே அடிச்சிருக்கிறாங்க. நல்லாவே இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 8ங்கிற அளவில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து இன்டீரியர்ஸ் எதுவும் பண்ணாதனால உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டோரேஜுக்கான கேபினெட்ஸ் எல்லாமே வடிவமைச்சிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலர் காம்பினேஷனில் இன்டீரியர்ஸை சூப்பராகவே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். கிச்சனை பொறுத்த வரைக்கும் வென்டிலேஷனுக்கு 2 ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. வாலுக்கு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாஸியான செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கவுண்டர் டாப் வந்து எல் ஷேப்பில் கிரனைட்டில் இருக்குங்க. சிங்க் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டோரேஜுக்கு வந்து இங்கே நமக்கு கிரனைட்லேயே வந்து வால் ஷெல்ஃப் ரெடி பண்ணியிருக்கிறாங்க இந்த இடத்துல. அது போக வந்து ஒரு பெரிய ஆர்சிசி லாஃப்ட் எல் ஷேப்பில் இருக்குது. இந்த வீட்டில் மொத்தம் 2 பெட்ரூம் இருக்குது. நான் 2 பெட்ரூமையும் காமிக்கிறேன். இந்த வீட்டோட 2 பெட்ரூமும் ஆப்போசிட்டில் கொடுத்துருக்குறாங்க. லிவிங் ஏரியாவோட மேற்கு பக்கம் ஒரு பெட்ரூமும், தெற்கு பக்கம் ஒரு பெட்ரூமும், லிவிங் ஏரியாவோட வடக்கு பக்கம் ஒரு பெட்ரூமும் இருக்குது. நம்ம முதல்ல தெற்கு பக்கம் இந்த வீட்டோட தென்மேற்கு கார்னரில் இருக்கக்கூடிய பெட்ரூம். இதை பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட குபேர மூலை. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம்லாம் அமைப்பாங்க.
வாஸ்துப்படி பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரியான சைடில் எல்லாமே பர்ஃபெக்டாக வரும். அந்த சைடு வந்து டாய்லெட் வந்துடும், அதாவது வாயு மூலையில் டாய்லெட் வந்துடும், அக்னி மூலையில் வந்து கிச்சன் வந்துடும், ஜன மூலையில் வந்து நமக்கு தண்ணி தொட்டி வந்துடும். அதே மாதிரி இந்த மாதிரி குபேர மூலையில் பெட்ரூம்லாம் கொடுத்துருவாங்க. வாஸ்துக்கு பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரியான சைட்னாவே பக்காவாக வந்துடும். இது வந்து ஒரு பெரிய 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம் நல்லா வெளிச்சமாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி 2 ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு கடப்பாக்கல்ல வந்து வால் ஷெல்ஃப் கொடுத்துருக்குறாங்க. அது போக வந்து நமக்கு லாஃப்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமுங்க. 5க்கு 10ங்கிற அளவில் ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம். ஒரு மாதிரி சீனரிஸ்லாம் இருக்கிற மாதிரியான டெய்ல் ஒர்க் வந்து வாலுக்குள்ளேயே பண்ணியிருக்கிறாங்க. கடல், கீழே மீனுங்க, மேலே டால்ஃபின்னு, அதுக்கு மேலே தென்னை மரம், போட்டு நல்லா இருக்குது. குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான டெய்ல் கலர் காம்பினேஷன் பிடிக்கும். பெரியவங்களுக்கு விட குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க யாராச்சும் இந்த வீடு வாங்குறீங்கன்னா குழந்தைங்க வந்து இந்த பெட்ரூம் எடுத்துக்கலாம். சரி, இந்த பெட்ரூம் எடுத்துக்கலாம். அப்போ தான் இந்த டாய்லெட் கம் பாத்ரூம் வரும்ல. தேவையான சாண்ட்ரோ பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் வந்து நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மாட்டி கொடுத்துருவாங்க. ஃப்ளோரிங் வந்து ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் லைட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து நான் வீட்டோட 2வது பெட்ரூமை காமிக்கிறேன். 2வது பெட்ரூம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பெட்ரூமுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் இருக்குது. பெட்ரூமோட டோருக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஃப்ளவர் டிசைனில் இருக்கக்கூடிய ரெடிமேட் டோர் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருக்குங்க. ஒரு மாதிரி சில்வர் கலரில் ஒரு பீடிங்ஸ்லாம் கொடுத்து அந்த ஃப்ளவரை வந்து நல்லா ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய பெட்ரூமோட பார்த்திங்கன்னா 10க்கு 11 சின்ன பெட்ரூம், அதாவது நார்மல் பெட்ரூம். இந்த நார்மல் பெட்ரூம்லேயும் பார்த்திங்கன்னா வென்டிலேஷனுக்கு 2 ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. அதனால் நல்லா வெளிச்சம் இருக்குது. ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு RCC லாஃப்ட் இருக்குது. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம் மாடலாக வந்து 4க்கு 6. இதையும் வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் ரெடி பண்ண போகிறாங்க. இங்கே வந்து ஒரு மாதிரியான க்ரீன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இது போக ஒரு அவுட்லெட் டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. நம்ம உள்ளுக்குள்ளே பார்த்த 2மே பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணிடுவாங்க. அவுட்டரில் வந்து இந்தியன் ஸ்டைலில் ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அந்த டெரஸ் போகிறக்காக கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டார் கேஸ்க்கு கீழே வந்து ஒரு இந்தியன் ஸ்டைலில் டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. கிளாசெட் வந்து ரைட் சைடில் இருக்குங்க. காம்பாக்டான ஸ்பேஸில் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கொடுத்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து நம்ம டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸுங்க. டெரஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நான் பார்த்து சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவையும் நீங்கள் மேலே வரும்போது சுற்றி பாருங்கள். நிறைய வீடு இருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. இந்த மாதிரியான பட்ஜெட் ஹவுஸு நம்ம போடுறோம் 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் இந்த மாதிரி 1000 ஸ்கொயர் ஃபீட்லலாம் வீடுகளாக போடுறோம்னா அது எந்த லொக்கேஷன்னு நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். கோயம்புத்தூர் காரமடை லொக்கேஷனில் தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம். கோயம்புத்தூர் காரமடையில் இருந்து மேட்டுப்பாளையம் போகக்கூடிய அந்த ரோட்டில் சவிதா ஹாஸ்பிட்டல் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோங்க. இந்த வீட்டை லேண்ட் அண்ட் பில்டிங்கோட சேர்த்து 49 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் யாராச்சும் இந்த லொக்கேஷனில் டபுள் கார் பார்க்கிங்கோட வீடு பார்த்துட்டு இருக்கேன் 2.25 சென்ட்டில் ஓரளவுக்கு பட்ஜெட்குள்ளே பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இந்த வீடு வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். டெரஸில் வந்து 2 டேங்க் கொடுத்துருக்காங்க. டெரஸில் பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரிங்கிங் வாட்டருக்கு ஒரு டேங்க் இருக்குது. அதுபோக போர் வாட்டருக்கு ஒரு டேங்க் எடுத்துருக்காங்க. சுற்றியும் நிறைய வீடு இருக்குதுங்க. நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. இந்த வீட்டை பற்றின ஏதாச்சும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். கால் பண்ணுங்கள், டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமாக்கிக்கங்க.